ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த சோஷியல் மீடியா திறந்தாலே விஜய் 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 தான். இன்ஸ்டாலும் சரி, ஃபேஸ்புக் சரி, யூடியூப் சரி, எல்லாத்துலேயுமே விஜய். ஏன்னா ஒரு அரசியல்ன்றது ஃபஸ்ட்டு இருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, ஸோ அந்த மாதிரி ஷெட்யூல் அந்த மாதிரி தான் இருக்குமே. பட் எப்போ விஜய் அரசியலுக்குள்ளே வந்தாரோ அப்போவே அது விஜயனை சுற்றி தான் இருக்குது அந்த அரசியல். ஏன்னா எது ஓப்பன் பண்ணாலுமே அவரோட பேர் இல்லாமல் ஒரு ஆட்சியும் இங்கே நடக்கலை. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது அவர் பேர் இல்லாமல் யாரும் அவர் தாண்டி போக முடியல. ஏன்னா அவர் சுற்றி தான் இப்போ அரசியலே போயிட்டுருக்கு. அவர் எப்போதான்ப்பா போவார் கரூருக்கு, அவர் ஏன் இப்போ ஒன்றும் போகல அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அவர் போகிறாரு, வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ளே ஏன் போகலான்றீங்க. இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர் போகிறத தாண்டி அவர் போகல அது ஒரு வச்சு அதை ஒரு அரசியல் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. மக்களுக்கும் அரசியலுக்கும் இதே ஒரு வித்தியாசம்தான். மக்கள் தெளிவாக இருக்காங்க, அவர் போவார், அவர் போய் பார்ப்பாரு, அவர் கூட நாங்கள் இருக்கோம்னு மக்கள் தெளிவாக இருக்காங்க. பட் ஆனால் சில அரசியல் பண்ணுறவங்கெல்லாம் அவரையும் போல தலைவர் தற்கூறி அப்படி இப்படி நீ சொல்லுப்பா, நீ யாரும் சொல்லுப்பா, என்னப்பா சொல்லுவேன், 1000 சொல்லு, அதுக்கெல்லாம் நாங்கள் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஒரு தப்பு நடந்தால் அதுக்கான எஃபெக்ட் நாங்கள் கொடுப்போம். அதுதான் எங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸோட வேலையே. ஓகேவா? அப்போது விஜயகாந்த் சார் இருக்கும்போதெல்லாம் ஒரு ட்ரோல் பண்ணி அவரை ஏதோ பண்ணிட்டீங்க. பட் இதே விஜய் கண்ணாக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னு அது முடியாது. ஏன்னா அந்த வாட்டி விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒருத்தர் இருக்கும். ஓகேவா? அண்ணன் பக்கத்தில் நிற்கிறோம், அவருக்காக நாங்கள் செய்வோம். இப்போ அவர் 41 குடும்பத்தை தத்தெடுத்துருக்காரு. ஓகேங்களா? அவர் போய் அவர் கூட சேர்ந்து நம்மளும் அவர் கூட நிற்க தான் போகிறோம். ஓகேவா? நின்றுட்டும் இருக்கோம். ஓகேங்களா? இப்போ பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா அவர் 41 குடும்பத்தை தத்தெடுத்து ரொம்ப அருமையான விஷயம். அவர் கடைசி வரைக்கும், அது உயிர் இருக்கிற வரைக்கும் அவர் கூட நிற்க போகிறாரு. சும்மா போனோமா, மாலையை போட்டோமா, காசு குத்தோமா, அதெல்லாம் கிடையாது. இதுக்கப்புறமும் என்ன தேவை வந்தாலும் எனக்கு தயங்காமல் பேசுங்க அப்படின்னு சொல்லுவார். சீக்கிரட்டாக ஒரு நம்பரும் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஓகேங்களா? அதனால் அவரு இப்போ அந்த குடும்பத்தில் ஒருத்தர் தான், ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ மகனாவோ. சரிங்களா? அதனால் இதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக போகிறாரு. ஓகேங்களா? அவர் பார்த்துட்டு வந்த பிறகு தான் இதுக்கு அடுத்தது என்னன்றது நம்மளுக்கு தெரியும் ஒரு ஆஃபீஷியலாக. அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிவிகேலேருந்து மத்தியழகன் அவர்கள் இன்னைக்கு ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு. நல்ல விஷயம். அவங்க குடும்பத்தோட வெளியே வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அவரும் நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அவங்க வக்கீல் வாதாடி நல்லபடியாக வெளியே கொண்டு வந்திருக்காரு. நல்ல விஷயம். இனி வரப்போகிற நாட்கள் ஒரு விஷயமா நல்ல விஷயமா வரும். இப்போ தான் புஷி ஆனந்த் அவர்கள் வெளியே வந்திருக்காரு, மத்தியழகன் வெளியே வந்திருக்காரு, ஆது வெளியே வந்திருக்காரு, சிடி நிர்மல்குமார் வந்திருக்காரு, ஐஆர்எஸ் அருணும் வந்திருக்காரு. இப்போ எல்லாமே திருப்பி கோஸ்பம்ஸ் ஆகும்போது இனி இந்த அரசியல் வேற மாதிரி இருக்க போகுது. ஒரு திருப்பு முனையாக இருக்கும். எதிர்பாராததை எதிர்பார்க்கலான்ற மாதிரி இப்போ எடப்பாடி அவர்களும் ஒன்றும் இல்லை, மக்களுக்கு தெரியணும், அவ்வளோதான். அதுக்குள்ளே பிஜேபி உள்ளே வந்துச்சு, அது சிபிஐ கிட்ட போயிட்டாரு, அப்படி இப்படின்னு ஏதோ நெரட்டிவ். நீங்கள் என்ன நெரட்டிவ் வேணால் செட் பண்ணுங்க, உண்மையை வெளியே வரணும், அவ்வளோதான். அது சிபிஐ போனால் நடக்கணும் போது நடக்கட்டும், அவ்வளோதான். ஏன்னா டிவிகே சார்பாக சிபிஐ கேட்கல. ஓகேங்களா? இது ஒரு இயற்கையானதாக தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அதனால் சிபிஐ விசாரிக்க போகுது. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், எடப்பாடியை பிஜேபி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே பக்கம் வந்தாருன்னா அது இன்னும் ஒரு வேற மாதிரி இருக்கும் அந்த அரசியல். ஏன்னா 2 பேர் சேர்ந்துட்டாவே அது ஒரு இம்பேக்ட் கொடுத்துரும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு இங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ பிஜேபி உள்ளே இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம உள்ளே போக முடியாது. அதனால் இன்னும் ஒரு 4 மாதம் தான், டிசம்பரில் அதுக்கான ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும், யாரோட கூட்டணி அப்படின்றது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், ஒரு ராகுலாக சொல்லிட்டாரு, விஜய் ஐ நீட் சப்போர்ட்டுன்னு. அது ஒரு பக்கம் போயிட்டு. ஸோ எல்லா கட்சிக்காரங்களும் விஜய்னாக்கு ஒரு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. அது எந்த அளவுக்கு மாறுதுன்னு டிசம்பருக்கு தான் ஒரு வெளிப்படும். அப்புறம் சட்டசபை தேர்தல், சட்டப்பேரவையில் பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் சார் இது கரூர் நடந்த சம்பவத்தை பற்றி யார் காரணம் அதை பற்றி அவர் பேசவே இல்லை. அது ஏன்னே தெரியல. அதை பற்றி டாப்பிக்கும் அவர் எடுக்கலை. ஸோ அதை பற்றி பேசணும். இனி வரப்போகிற காலங்களில் இன்னும் எப்படி நடக்க போகுது, விஜயன் அந்த கரூர் மக்களுக்கு பார்த்துட்டு வந்துட்ட பிறகு அடுத்த கட்ட நகர்வு என்ன, அதுக்கடுத்து என்ன மீட்டிங்ஸ், அதெல்லாம் இதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா அவர் போக வேண்டியது அந்த 41 குடும்பத்தை போய் பார்த்தா மட்டும்தான் ஒரு மனநிலை கொஞ்சமாச்சு தெளிவு கிடைக்கும்.
அது கண்டிப்பாக நடக்க போகுது. இந்த வாரத்தில் கண்டிப்பாக நடந்துடும். அது எல்லாரும் வந்து விஜயனாக்கு சப்போர்ட்டாக தான் நிற்க போகிறோம். மக்கள் பெரும் ஆதரவாக நிற்கிறாங்க விஜயனாக்கு. அது 1% கூட குறையில. எல்லாமே வந்து எங்கள் தப்பு தான், அது நாங்கள் தான் இட்டுன்னு போனோம், அவர் இட்டுன்னு வர வேணாம் தான் சொன்னாருன்னு ஒருத்தரும் ஆனஸ்டாக சொல்கிறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இதுலேயே வந்து சில பேர் அவங்க பேச விடாத மாதிரிலாம் பண்ணாங்க. அதையும் தாண்டி அவங்க பேசுகிறாங்க. நல்ல விஷயம். இல்லாத ஒன்று இருக்குன்ற முறையும் இருக்கிறத வந்து இல்லாத முறையும் காட்டுறது தானே எங்கள் அரசியல். அதுதான் போயிட்டுருக்கு. இப்போ கூட சீக்கிரம் இந்த 41 குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்து தான் அண்ணனோட எழுச்சி வேற மாதிரி போகுது, இந்த அரசியல் வேற மாதிரி போகுது. அவங்க என்னென்ன சொல்ல போகிறாங்க, அந்த 41 குடும்பங்கள் விஜயண்ணகிட்ட என்னென்னலாம் சொல்ல போகிறாங்க, அது விஜயண்ணன் எப்படி எடுத்துக்க போகிறாரு, அவங்க யார் யாரெல்லாம் குற்றம் சொல்ல போகிறாரு அப்படின்றதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தெரியும். அடுத்த மீட்டிங் நடந்தால் இதை பற்றி அவர் கண்டிப்பாக பேசுவார். ஸோ இனி வரப்போகிற நாட்களில் இந்த அரசியல் அதுதான் சொல்கிறேனே, இந்த டிசம்பரில் அதுக்கான ஒரு இம்பேக்ட் கிடைக்க போகுது. இனி விஜயண்ணன் ஒரு ரூபம் வேறு ரூபமாக இருக்க போகுது. இது பார்த்த விஜயண்ணன் வேறு, இனி பார்க்க போகிற விஜயண்ணன் வேறு. இந்த கூட்டம் எதுவுமே இனி தேவையே கிடையாது. அதுக்கு எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி கூட்டம் போடணும், எப்படி மக்கள் கிட்ட போய் நம்ம நிற்கணுன்றதை வந்து இனி அவர் பிளான் பண்ணியிருக்காரு. அது கூட சேர் அதுக்கான அஃபிஷியலாக இதை 41 குடும்பத்தை சந்தித்த பிறகு தான் வரப்போகுது. நம்ம விர்ச்சுவல் வாரிசும் இனி ஒரு பயங்கரமான இம்பேக்ட் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா அதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு. இனி யார் யார் என்னென்ன பண்ணுறாங்களோ அதில் எடுத்து போடுறது தான் நம்ம வேலை. ஓகேங்களா? அதனால் வந்து விஜயண்ணாக்கு நம்ம நிற்கிறோம். நிறைய பேர் சொல்கிறாங்கப்பா. அப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா தலைமை தற்கூரி அணில் குஞ்சுகள் நீ என்னப்பா அதுதான் நம்மளால சொல்ல முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? எங்கள் கட்சி கூட சேர்ந்து பண்ணி வந்து வேறு எதுவும் பண்ண முடியாது உன்னால. ஓகேவா? நீ என்ன வேணால் பேசிக்கப்பா, யார் என்ன வேணால் பேசிங்கப்பா. நம்ம வந்து விஜயண்ணா கூட நிற்கிறோம், அவ்வளோதான். நான் மட்டும் இல்லை, தமிழ் மக்கள் எல்லாருமே விஜயண்ணா கூட தான் நிற்கிறோம். அவருக்காக நிற்கிறோம். வர 26 அன்னைக்கு யாருக்கு ஓட்டு போடணுன்றதும் தெரியும், யார் அங்கே உட்கார வைக்கிறதுன்னு தெரியும். அது மக்கள் நம்ம விர்ச்சுவல் வாரியஸை விட மக்கள் தெளிவாக இருக்காங்க. இளைஞர்கள் எல்லாருமே இருக்கும். விஜயண்ணா கண்டிப்பாக இந்த 41 குடும்பத்தை சந்தித்த பிறகு கம்பேக் கொடுத்து வருவார். அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். விஜயனோட அந்த ஸ்பீச்சுக்கு இன்னும் மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி விஜயண்ணாக்கு வந்து ஓட்டு போடலாமா வேணாவான்னு நினச்ச மக்கள்லாம் எப்போ இந்த கரு விஷயம் நடந்துச்சோ அப்பயும் முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அதுக்கப்புறம் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். விஜயகாந்தை விட்டோம். இந்த வாட்டி பக்கம் கிளியராக இருக்காங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் பூச்செண்டி காட்டினாலும் இனி ஒரு பொறுப்பு இங்கே வேகாது. கூடிய சீக்கிரம் இதுக்கான அலைன்ஸு இன்னும் ஃபார்ம் ஆக போகுது. அது இன்னும் திருப்பமாக இருக்கும். வேறு இன்னும் 6 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். நீ வரப்போகிற நாட்களில் இந்த அரசியல் விஜயண்ணாவோடது எப்படி கொண்டு போகிற. ஏன்னா விஜயண்ணா எல்லாமே இனி அரசியலே கிடையாது. விஜயண்ணா சுற்றி தான் இங்கே அரசியலே இருக்குது. ஸோ அவர் வச்சாதான் இங்கே எது வந்தாலும் அவர் பண்ணாதான் அது இம்பேக்ட் நேஷ்னல் லெவலில் இம்பேக்ட் ஆகும். கூடிய சீக்கிரம் அண்ணன் அந்த கரூர் மக்களை போய் சந்திச்சுட்டு வெளியே வந்து அவர் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்மளும் வெயிட் பண்ணுறோம். அடுத்த கட்ட நகர்வு என்ன, இனி அவர் எப்படி கொண்டு போகிறாருன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.